யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி முதலாக அம்பாறை மட்டக்களப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அண்ணா எத்தனை முடிச்சிருப்பீங்க? பைக்கில் வந்தது எப்படி இருக்கு? மட்டக்களப்பு இந்த இடத்துல இருந்து ஓட்டமாவடிக்கு மீண்டும் ஒரு பயணம் மட்டக்களப்புக்கு. யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணம் செய்ய போகிறோம். தனியாக இல்லை, என்னோட ஒரு அண்ணா வர போகிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் அண்ணெழுதி வைக்கலாம் அந்த அண்ணா தான் தபேஷ் புளோக்கர் அண்ணாவோட பயணம் செய்ய போகிறோம். அண்ணா வவுனியாவில் நிற்கிறாராம். அண்ணா வவுனியாவில் எழுதி உண்டு. நானும் அண்ணாவும் பைக்கில் பயணம் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 366 கிலோமீட்டர் மட்டக்களப்புக்கு. ஆனால் நாங்கள் மட்டக்களப்புக்கு நேரடியாக போகல, திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையில் முதல் தங்கின ஒரு விடுதி உண்டு. அந்த விடுதியில் தங்கிட்டு அப்படியே நாங்கள் போக போகிறோம். இப்போ திருவண்ணாமலைக்கு போக கிட்டத்தட்ட 246 கிலோமீட்டர் மெப்பில் காட்டினது. பார்ப்போம் எவ்வளோ நேரம் செல்லுதுண்டு. வணக்கம், நான் உங்கள் யோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அப்படியே இப்போ நான் நிற்கிறேன் 100ல். எப்படியும் கன நேரம் செல்லும். எப்படி நின்று தான் போக வேண்டி வரும். போகிற வழியில் இடங்களை காட்டல. என் முதல் நிறைய காணொலியில் இந்த இடங்களை நான் காட்டியிருக்கேன். அப்படியே வவுனியா போவோம். வவுனியாவில் அண்ணாவை ஏற்றிட்டு அப்படியே போவோம் திருவண்ணாமலைக்கு. முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் நிற்கிறோம். சரியாக 10:30 வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து வெளிக்கிட்டு கோயில் ஒன்றுக்கு நாங்கள் நின்னாங்க. கோயிலில் நிற்கல, அப்படியே முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். வெயில் பயங்கரமாக இருக்குது. இதில் என்னத்துக்கு நின்றாங்களேண்டா எங்கள்ட ஜது ப்ரோ, அவர் எங்களோட முதல் பழக்கம். அமைதியாக நிற்கிறார். அவரை கடையில் கச்சான் பண்ணிட்டு நாங்கள் இப்படி போக போகிறோம். 200 ரூபாய்க்கு கச்சான் பாக்கெட் பண்ணாங்க. கடையில் எந்த கடையில்? உங்களோட கடையில் ராஜா உணவகம். ராஜா உணவகம் அந்த கடையில் நிற்கிறார். முருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் நாங்கள் இஞ்சால நிற்கிறோம். இந்த கடை தான் முதல் வரைக்கும். இந்த கடைக்கு வேறே இல்லை. இப்போ 2ஆம் தரம் தான் இந்த கடைக்கு நிற்கிறோம். அது கச்சான் வேணியொன்று போகிறதுக்கு. டீ ஒன்றும் குடிக்கல. இந்த வெயிலுக்கு டீ குடிக்கவே இல்லை. அப்படி இதிலேருந்து நாங்கள் வலிக்கிடுவோம். யாழ்ப்பாணத்திலேருந்து அண்ணா வீதி உண்டு. இப்போ திருவண்ணாமலைக்கு போகிற பாதையில் இடையில கொரோவை பத்தான அந்த இடத்துல யாழ்ப்பாணத்திலேருந்து வவுனியாவில் அண்ணா வீதி கொண்டு இப்போ போகிறோம் திருவண்ணாமலைக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 8:30க்கு வாரண்டிங்க. 8:30 9 மணிக்கு வாரண்டிங்க இங்கே வவுனியாவுக்கு. ஆனால் 12 மணி ஆகிட்டேண்ணா. வெயில் எப்படி இருக்கு? கொளுத்துது. என்ன 38 37 38 நிற்கிது, கொளுத்துது. இப்போ நாங்கள் மருதங்கடை வேலையில் நிற்கிறோம். கொரோவை பத்தான இதுலேருந்து எவ்வளோ ஒரு 10 நிமிஷம் வந்துருப்போம். 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம். இந்த முறை யோகி இது வரைக்கும் மட்டக்களப்பு அம்பாறை எல்லாம் போனதில்லை என்றால் முதலாக அம்பாறை மட்டக்களப்பு யோகி வத்தப்பழம் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று தான். இதில் வத்தப்பழம் இருக்குது, சோடம்பழம். எங்கள்ட வீட்டை அண்ணா இது எங்கள்ட வீட்டை பின்னுக்கு நிறைய ஒரு 200க்கு மேலே கிடக்கு. இந்த காய் ஒரு கிளாஸ் 250 250. அங்கே ஒரு 10 காய் 250னாலும் வேண்ட மாட்டேன்னா. பயங்கர வெயிலாக இருக்குது. வவுனியாவில் நல்ல நிறைய வெயில். யாழ்ப்பாணத்தை விட வவுனியாவில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தேன். இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு இன்னும் ஒரு மணி தேளத்தில் நாங்கள் போயிடுவோம். நேரம் சரியாக 9:30. திருவண்ணாமலை ஹை பார்க் ஹோட்டலில் நிற்கிறோம். நேற்று யாழ்ப்பாணத்திலேருந்து பயணம் செஞ்சு மட்டக்களப்பு போகிற பிளான் தான். இப்போ நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து மட்டக்களப்பு போகிறோம். இந்த வீடியோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் மட்டக்களப்பு போகிற வரைக்கும். இப்போ காலமாக சாப்பிட போகிறோம். இங்கே ஒரு 8 மணி பொழுதில் இங்கே இந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு போட்டில் ஸ்பீட் போட் தான். அந்த போட்டில் ஒரு ரவுண்டு போனாங்க. அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். வாங்க. அதில் 2 ஸ்பீட் போட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கூட்டிகிட்டு போயினா எங்கேண்டா இந்த புறாமலை தீவுக்கு நாங்கள் போகலாம். அடுத்த டொல்பின் பார்க்கலாம், திமிங்கலம் பார்க்கலாம். அப்படி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் வந்தால் அதில் நீங்கள் செய்யலாம். திருவண்ணாமலையில் முக்கியமாக திமிங்கலம் பார்க்க சீசன் நேரத்துக்கு அதிகமான மக்கள் விரும்பினோம். திமிங்கலத்தை அடுத்தது டொல்பினை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் போன முறை நாங்கள் இந்த முறை நாங்கள் பார்க்கல. 1 மாதம் கழித்து திரும்ப வருவோம் திமிங்கலத்தை பார்க்க. அண்ணா வந்துட்டார். அண்ணா மட்டக்களப்பு போகிற பிளான் என்ன மாதிரி? மட்டக்களப்புக்கு போகிறேன் இல்லை, திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் இந்த ஹோட்டலுக்கு வந்தால் இந்த ஹோட்டலில் விட்டு போக ஒரு மெனம் இருக்குது. இந்த அப்படி ஒரு அழகான இடம். அதனால் நேரம் போகிறதே தெரியலை.
சாப்பிட முன்னமே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், அதுக்கிடையில் அதை மறந்துட்டேன். சாப்பாடு வந்து இடியப்பம் முட்டை பொரியல், அது வந்து சம்பல் இருக்குது, சொதி இருக்குது, பானை இருக்குது. இடியப்பமும் முட்டை பொரியலும் சொதியோடு சாப்பிடணும், நல்லா இருக்குது. அடுத்தது என்ன, பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம். அப்படி தான் வந்ததுலேருந்து சொல்கிறேன், நான் இன்னும் போகலை. இப்போ 11 மணி ஆக போகுது. நேற்று பிறகு நல்ல வெயில் வந்து இங்கால கிழக்கு மாநிலத்தில் அப்படி குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் வந்து பயங்கர வெயில்னு சொல்லி நியூஸில் வர வந்திருந்தேன். பார்ப்போம். ஆறு மணிக்கு விழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 6 7 8 9 10. இப்போ வந்து நேரம் சரியா 1:35 1:40 ஆகுது. என்னண்ணா மட்டக்களப்புக்கு போகிறதுக்கு ரெடியாகி நிற்கிறோம். ரோட் ஃபுல்லாக பயங்கர வெயில். இந்த வெயிலுக்கால போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் போன முறை வந்து நாங்கள் இந்த இடத்தால் போனாங்க. இப்போ திரும்பவும் இந்த இடத்தால் பயணம் செய்கிறோம் பைக்கில். ஒரு 25 நிமிஷமாக பயணம் செஞ்சோன்னு வந்திருப்போம். திடீரெண்டு அண்ணா நிப்பாட்ட சொன்னார். என்னென்னு கேட்டால் பாதை மாறி வரமுண்டு. சரி, இந்த பாதை வந்து தம்புள்ளைக்கு வந்து அப்படியே போகுது. நாங்கள் மட்டக்களப்புக்கு போகிற பாதை வந்து அதை தாண்டி நாங்கள் கூடத்துறம் வந்துட்டோம். இப்போ இதால் ஒரு பாதை ஒன்று போகுது. இப்போ அந்த பாதையால் அப்படியே நாங்கள் திருப்ப மட்டக்களப்புக்கு போகிற மெயின் ரோட்டுக்கு வந்து போக வேணும். திருவண்ணாமலையில் பெருசாக நகரத்தை வடிவாக காட்டையில் என்ன காரணம்னா, அந்த நகரத்தை முதல்ல ஒரு காணொலியில் காட்டியிருப்பேன். மோட்டர் பிளாக்கிங் பண்ணலாம். ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் இல்லை. மவுண்ட் வந்து கொண்டு வராத காரணத்தால் ஒரு இடத்த நின்று காணொலி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சரியாக இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர், அங்கால வந்து மூதூர். மட்டக்களப்பு இந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் 101 கிலோமீட்டர் வந்துருக்கு. நாங்கள் வந்து இந்த பக்கம் தான் போகணும். பாதை மாறி வந்ததால் இதால் ஒரு ரோடு ஒன்று வருது. இப்படி வந்து இதில் இருக்கிறோம். அந்த பக்கம் ரோட் வந்து சரியே இல்லை. பார்ப்போம் மட்டக்களப்புக்கு போகிற ரோட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூதூர் நகரத்தை தாண்டி அப்படியே போகிற வழியில் நேராக அந்த மேலே குன்றொன்றில் வந்து புதிதாக ஒரு விகாரை ஒன்று கட்டி கொண்டு இருக்கணும். என்ன ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் நிற்கிற இடம் வந்து பெருகல் மாவடி சேனையில் நிற்கிறோம். நானும் அண்ணா வந்து ஒரு இடத்த நின்றுட்டோம். ஆனால் பைக்கில் வந்தது எப்படி இருக்குது? பைக்கில் வந்தது அந்த மாதிரி தான் இருந்ததுக்கு. ஆனால் கன தூரம் எல்லாம் இருக்கல. அது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு இடைவேளை ஒன்று எடுத்து இதில் இருந்து வரத்தா சரி. அதுக்கு மேலே இருக்கல. அதனால பைக்கில் அண்ணா இனி பைக்கில் வருவீங்க, இனி வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஆனால் அந்த ரோட் வந்து கொஞ்சம் சில இடங்களில் மேடு பள்ளம் அப்படி இருந்ததால் கஷ்டமாக இருந்தது. வெற வழியில் வந்து சோளம் வந்து விற்று கொண்டு இருந்தேன் ஒரு அக்கா. அப்போ அங்கே வந்து சோளம் பண்ணாங்க ஒன்று 100 ரூபா, மரவள்ளி பொரியல் பண்ணாங்க 200 ரூபாய்க்கு. இப்போ வந்து போவேக்க வெயில் வந்து குறைஞ்சிரும். அது அப்புறம் ஈஸியாக போயிடலாம். இந்த வெயில் நேரம் வந்து பயணத்தை மேற்கொண்டால் என்ன கஷ்டம்னா, வெயிலுக்கு வந்து நேரம் போகிறது தெரியாது. இப்போ ஒரு கிலோமீட்டர் வந்து நாங்கள் நிறைய தூரம் போன மாதிரியும் இருக்காது, ஒரு கொஞ்சம் தூரம் போன மாதிரி தான் இருக்குமே. இந்த வெயில்ண்டா அப்படி வெயில் இங்கால கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது. பனிச்சங்கேணி பாலம். இந்த பாலத்தில் நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி போகிற வழியில் இந்த பாலத்தில் நின்றுட்டோம். என்னத்துக்குண்டா, அதில் அண்ணா அவர்கள் வந்து சின்ன ஒரு வள்ளத்தில் வந்து அண்ணா வந்து அதில் தூண்டில் மீன் பிடிக்கிறார் பாருங்க. தூண்டில் போட்ட உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளுக்கே மீன் வந்து பிடிபடுது. இந்த அதில் ஒன்று பிடிபடுது. அதில் பாருங்க பெரிய ஒரு மீன். அந்த சைஸில் வந்து பாறை மீன் வந்து அதில் பிடிபடுது. கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே பிடிச்சிருப்பார். அண்ணா எத்தனை பிடிச்சிருப்பீங்க அண்ணா? சொன்ன மாதிரி 20க்கு மேலே வந்து மீன் பிடிச்சிருக்கிறாராம். கிலோ கணக்கில் வைப்பீங்க?
என்ன விலை கிலோ? கிலோ வந்து 500 ரூபாய் கொடுக்குறாராம். போட்டு ஒரு 30 செகண்டும் பெறாது. அப்படியே நாங்கள் போவோம். திருவண்ணாமலையிலேருந்து வந்த தூரம் தான் பங்காளி இனிமே இருக்குது. ஆனால் வெயில்லான்னு போகுதே இல்லை. அண்ணாவும் யோசிக்கிறார். மாங்கனியில் நிற்கிறோம். முன்னுக்கு வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது. நாங்கள் வந்த பாதை இது, போக வேண்டிய பாதை இந்த பக்கம். அண்ணா வந்தளவு தூரம் இருக்கும். அப்போ அந்த பாலத்தில் இமேஜ் அப்படித்தானா சொன்னீங்க, வந்தளவு தூரம் வேண்டு. ஓட்டமாவடிக்கு வந்து விட்டோம். அங்கால வந்து புகையிரதம் போகிறதுக்கு பாலம் இருக்குது, இங்கால வந்து வாகனங்கள் போகிறதுக்கு பாலம் இருக்குது. நல்லா இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எப்படியும் ஒரு 6 மணிக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். வாகனங்கள் வர்ற விதம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தங்கலாம்னு ஒரு விடுதிக்கு வந்து நாங்கள். இது வந்து கல்குடாவில் ஆசிரமம் விடுதி. அண்ணா கூடியிருந்தவர். அண்ணா முதல் இங்கே தான் தங்கினவரான். உள்ளுக்கு வந்து நாங்கள் ஆக்களை கூப்பிடுவாதுனாங்க. ஆக்களே இல்லை. ஃபோன் பண்ணினாலும் போகுது. இப்போ இந்த லைன் பிஸின்னு போகுது. சரி வரையில் நாங்கள் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு விடுதி ஒன்றும் இல்லை, பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே கடற்கரைக்கு போகிற பிளான். மட்டக்களப்பு போயில இப்போ நாங்கள் இங்கே கல்குடாவிலே நிற்கிறோம். இருந்துட்டுது 6 மணி ஆகுது. அப்படியே அங்கால போய் கடற்கரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது. நிறைய இங்கே வந்து ரெஸ்டாரண்ட், அடுத்து வந்து தங்குறதுக்கான விடுதி நிறைய இருக்குது. பீச் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கல்குடாவில். நாங்கள் தங்குற விடுதிக்கு வந்துட்டோம். இன்னொன்று வே கெஸ்ட். அண்ணா பார்த்து தான் குடியேன்னு வந்தது. ரூம் எடுத்துருக்கோம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ரூமை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக பீச்சுக்கு போக போகிறோம். கல்குடா பாசிக்குடா பீச் வந்து பக்கத்துலலாம் இருக்குது. ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. அப்போது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு காய்ச்சி ஒன்று நிற்கிறேன். ஆனால் ரெக்கார்டிங் ஒன்றும் ஆகலை. வாருங்கள் தங்க போகிற விடுதி இதுதான். உள்ளுக்கு அப்படி எங்கால ஒரு நல்ல ஒரு வெளிச்சம். இந்த இடம் தான் அப்படி இருக்குன்னு வரும். இப்போ தான் வந்து இறங்கின அப்புறம் தான் ஒரு சந்தோஷமாக இருக்குது. வண்டி ஓட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதில் லாம்பு செட்டப்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த லாம்புக்குள்ளுக்கு பல்ப் வச்சிருக்கணும். நேரம் சரியாக 9:50. இப்போ நாங்கள் நிற்கிறோம் பாசிக்குடாவில் இன் ஒன் த வே கெஸ்ட்டில் நிற்கிறோம். இப்போ அங்கே இந்த விடுதியில் தான் தங்கி இருக்கிறோம் இரவுக்கு. நாங்கள் மட்டக்களப்புக்கு போகலை, நாளைக்கு தான் போக போகிறோம். எங்கள்கிட்ட பயணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணம் செய்கிறதான்னு நான் காணொலியில் ஆரம்பத்தில் சொன்னால், திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் தங்கிட்டு கைட் பார்க் ஹோட்டலில் வந்து தங்கிட்டு இப்போ இந்த அடுத்த நாள் நாங்கள் பயணம் செஞ்சு நாங்கள் மட்டக்களப்பு போகலாமண்டு. ஆனால் பயணத்தில் சில பல தடங்கள், பாதை மாறி போயிட்டோம், நின்று வந்தது. அப்படி இதாலெல்லாம் வந்து நேரம் வந்து போட்டுது. அப்படியே நாங்கள் வந்துட்டோம் இங்கே கல்குடாவில் இந்த கடற்கரை, அடுத்த பாசிக்குடா கடற்கரை அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குமென்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படி எங்கேயே வந்து இப்போ தங்கி இருக்கிறோம். நாளைக்கு தான் போக போகிறோம். ஆனால் பாசிக்குடா பீச்சில் வந்து அதிகமான மக்கள் வந்து உள்ளூரில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த கடற்கரையை பார்க்குறதுக்கு இரவுக்கும் வந்து வந்திருந்தவையல். டிக்கெட் வந்து 50 ரூபாய்க்கு எடுத்தவையல். அதையும் நாங்கள் பார்த்துனாங்க. அது கொஞ்சம் இருந்துட்டுது. ஒரு பின்னேற பொழுதுல போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அங்கே நாங்கள் லேட்டாக வந்ததால் லேட்டாக போனாங்க. அப்படியே அந்த கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அது பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அங்கே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துனாங்க. எதுவுமே வேண்டியில்லை, பயங்கர வெளியாக இருந்தது. அப்படியே நாங்கள் சாப்பிட போனாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. அது வந்து ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தான். நாங்கள் வந்து இரவுக்கு சாப்பிட்டாங்க. சீ ஃபுட் பீட்சா. அது வந்து அந்த இறால் அதே மாதிரி கணவாய் அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பீட்சா வந்து நல்லா இருந்தது. அதுவும் ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் அதுவும் வந்து குடிச்சினாங்க. அப்படியே குடிச்சிட்டு இப்போ நாங்கள் விடுதிக்கு வந்துட்டோம். இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். வேறொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.